ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்திய தேசிய இயக்கம் காந்திக்கு முன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாம்ஸில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போது இந்திய தேசிய இயக்கம் காந்திக்கு முன். இந்திய தேசிய இயக்கம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1857 ஆண்டு தோன்றிய பெரும் புரட்சியின் மூலமாக உருவானது தான் இந்த இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்த இந்திய தேசிய இயக்கம் தான் 1947 ஆண்டு விடுதலைக்கு காரணமாக இருந்துச்சு. சரிங்களா? தேசியம் உலகிற்கான காரணம் என்னென்ன அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கம் தோன்ற ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் விளைவாக இந்தியா மேல் நாடுகளுடன் தொடர்பு கொண்டு இருந்துச்சு. படுத்த இளைஞர்களின் மொழியாக இந்த ஆங்கிலம் உருவாச்சு. ராஜாராம் மோகன் ராய், நேரு, திலகர், காந்தி, பட்டேல், சுவாமி விவேகானந்தர் போன்ற தலைவர்கள் இந்தியர்களிடையே தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்வையும் ஏற்படுத்தினாங்க. இந்தியன் மிரர், பம்பாய் சமாச்சார், இந்து, அமிர்தா பஜார், கேசரி, மராத்தா போன்ற பத்திரிகைகள் பொதுமக்களிடையான கருத்துக்களை பிரதிபலிச்சது. பங்கிம் சாட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய பாரதியார் போன்ற எழுத்தாளர்கள் அவங்களுடைய எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மக்களிடையே தேசிய உணர்வு பொங்கி எழ வச்சது. 1878 கொண்டு வரப்பட்ட தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை பறிச்சது. 1857 ஆண்டு புரட்சி தேசியவாதம் மலர்வதற்கும் அது காரணமாக அமைஞ்சது. ஆங்கிலேயர் பிரித்தாளும் கொள்கையை பின்பற்றாங்க. ஸோ ஆங்கிலேயர் பிரித்தாளக்கூடிய கொள்கையை பின்பற்றாங்க. ஆங்கிலேயர் அவங்கள உயர்வாகவும் இந்திய மக்களை தாழ்வாகவும் இழிவாகவும் கருதினாங்க. அனைத்து உயர் பதவிகளும் ஆங்கிலேயருக்கு தான் வழங்கப்பட்டது. இதை இந்திய தேசிய வளர்வதற்கு வழிவகுத்தது. ஸோ இது எல்லாமே இந்திய தேசியம் வளர்வதற்கு ஒரு வழியை வகுத்தது. இந்திய விடுதலை இயக்கம். இந்திய விடுதலை இயக்கம் முதல்நிலை காந்திக்கு முந்தைய காலம், அதாவது கிபி 1885 1919 வரைக்கும். 1833 மற்றும் 1853 ஆண்டு இந்தியர்களுக்கு உயர் பதவி அளிக்கும் பொருட்டு இந்திய சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1878 ஆயுத சட்டமும் மற்றும் பிராந்திய மொழி தடை சட்டங்களுக்கு இந்தியர்களின் தேசிய உணர்வை அதிகப்படுத்துச்சு. ஸோ 1878 ஆயுத சட்டமும் மற்றும் பிராந்திய மொழி தடை சட்டங்களும் இந்தியர்களின் தேசிய உணர்வை அதிகப்படுத்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் 1885. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற அதிகாரி ஏஓ ஹியூம் அவரோட ஆலோசனைப்படி 1885 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் WC பானர்ஜி தலைமையில் பாம்பேயில் நடக்குது. ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி ஏஓ ஹியூம் ஆலோசனைப்படி 1885 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் WC பானர்ஜியோட தலைமையில் பாம்பேயில் நடக்குது. இந்தியா முழுவதும் 72 பிரதிநிதிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ 1885 ஏஓ ஹியூமோட ஆலோசனைப்படி WC பானர்ஜியோட தலைமையில் பாம்பாயில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் அப்படி நடக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் வழங்குறதும், கல்வியை பரப்புறதும், பத்திரிகை சுதந்திரம், இறக்குமதி வரியை அதிகரிக்கிறது, இராணுவத்திற்கான செலவை குறைக்கிறது,
இந்தியர்களை உயர் பதவியில் அமர்த்துறது, லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை கலைக்கிறது. மிதவாதிகள் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் படித்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி, பெரோசா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, எம்ஜி ரானடே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதவாதிகள். சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் அப்படின்னு அழைக்கப்பட்டார். 1876ஆம் ஆண்டு இந்திய கழகம் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. 1876 இந்திய கழகம் பார்த்தீங்க அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜியால் தோற்றுவிக்கப்பட்டது. தீவிரவாதிகள் மிதவாதிகளின் கோரிக்கையை அரசியல் பிச்சை போல உள்ளது அப்படின்னு சொல்லி வர்ணிச்சாங்க. மிதவாதிகளோட கோரிக்கையை அரசியல் பிச்சை போல இருக்குன்னு சொல்லிட்டு வர்ணிச்சாங்க. பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபோஸ், அரவிந்த் கோஷ் போன்றோர் தீவிரவாதிகள்னு சொல்லப்பட்டாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு எதிரான முழுமையான இயக்கத்தை தோற்றுவிச்சவங்க பாலகங்காதர திலகர். இவரை லோக்மானிய திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்தி கேசரி என்ற பத்திரிகை மூலமா பிரிட்டிஷ் கொள்கையை அவர் சாடினாரு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கினதும் திலகர் தான். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு முழங்கினதும் திலகர் தான். கணபதி, சிவாஜி பண்டிகைகள் மூலமா தேசிய உணர்வை தூண்டியவர் திலகர். லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் சிங்கம்னு அழைக்கப்பட்டார். பஞ்சாபோட சிங்கம்னு அழைக்கப்பட்டார். இவர் 1916ஆம் ஆண்டு தன்னாட்சி கழகத்தை அமெரிக்காவில் தோற்றுவிக்கிறார். லஜபதி ராய் என்ன பண்றாரு, 1916 தன்னாட்சி கழகத்தை அமெரிக்காவில் தோற்றுவிக்கிறார். சைமன் குழுவிற்கு எதிரான போராட்டத்தில் போலீஸ் தடியடியில் காயமடைஞ்சு 1928ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் இவர் இயற்கை எழுதினார். சைமன் குழு எதிர்க்கான போராட்டத்தில் போலீஸோட தடியடியில் காயமடைஞ்ச இவர் 1928ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் இயற்கை எழுதுறாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆண்டு, தலைவர், இடம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1885 தலைவர் WC பானர்ஜி, இடம் பம்பாயில். முதல் கூட்டத்தில் 72 பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க. 1886 தாதாபாய் நேருஜி கல்கத்தாவில். 87 பத்ருதீன் தியாப்ஜி மெட்ராஸில் முதல் முஸ்லீம் தலைவர் தலைமை தாங்குறாரு. 88 பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் யூலே அலகாபாத்தில் முதல் ஆங்கிலேய தலைவர். 89 வில்லியம் வெட்பர்ன் பம்பாயில். 90 பெரோஷா மேத்தா கல்கத்தாவில். 91 ஆனந்த் சார்லு நாக்பூரில். WC பானர்ஜி திரும்பவும் 1892 அலகாபாத்தில். 1893 தாதாபாய் நேருஜி லாகூரில். 1894 ஆல்பர்ட் வெப் மெட்ராஸில். 1895 சுரேந்திரநாத் பானர்ஜி பூனாவில். 1896ஆம் ஆண்டு ரஹீம்துல்லா சயானி கல்கத்தாவில். தேசிய பாடலான வந்தே மாதரம் முதல்ல இங்கே தான் பாடப்பட்டுச்சு. 1896 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் எங்கே நடக்குது, கல்கத்தாவில் நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா தலைவர் ரஹீம்துல்லா சயானி. இங்கே தான் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டுச்சு. 1897 பார்த்தீங்க அப்படின்னா சங்கர நாயர் அம்ரோட்டில் நடக்குது. 1898 பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த மோகன் போஸ் மெட்ராஸில் நடக்குது. 1911 பார்த்தீங்க அப்படின்னா பிஷன் நாராயண் தார் தான் தலைவராக இருக்காரு. கூட்டம் கல்கத்தா நடக்குது. இங்கே தேசிய கீதம் முதல்ல இந்த மாநாட்டில் பாடப்பட்டது. அதுக்கப்புறமா 1916 அம்பிகா சரண் முஜிம்தார் தலைவராக இருக்காங்க. லக்னோவில் கூட்டம் நடக்குது. இங்கே
தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்றிணைங்கிறாங்க. நேரு முதல்ல காந்திஜியை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா 1917 பார்த்தீங்க அப்படின்னா அன்னை பெசன்ட் தலைவராக இருக்காங்க. கூட்டம் கல்கத்தா நடக்குது. இங்கே ஐஎன்சி, ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் பெண் தலைவர், ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய முதல் பெண் தலைவர் அன்னை பெசன்ட். அதுக்கப்புறமா 1923, ஸோ 1923 அப்துல் கலாம் ஆசாத் தலைவராக இருக்கார். டெல்லியில் வந்து கூட்டம் நடக்குது. இதில் ஐஎன்சியோட இளைய வயது தலைவர் இவர் தான். அதை தொடர்ந்து 1925 சரோஜினி நாயுடு தலைவராக இருக்காங்க. கான்பூரில் கூட்டம் நடக்குது. ஸோ ஐஎன்சியின் முதல் இந்திய பெண் தலைவர் இவங்க தான். சரிங்களா? ஸோ அன்னை பெசன்ட் வந்து முதல் பெண் தலைவர். 1925 சரோஜினி நாயுடு கான்பூரில். ஐஎன்சியோட முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு தான். சரிங்களா? ஸோ 1917 பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சியோட முதல் பெண் தலைவர் வந்து அன்னை பெசன்ட். சரிங்களா? 1923 இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் இந்திய பெண் தலைவர் யாரு அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா? ஸோ 1917 ஐஎன்சியோட முதல் பெண் தலைவர் அப்படின்றது அன்னை பெசன்ட். 1925 ஐஎன்சியோட முதல் இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா? ஸோ அடுத்த 1928 பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு வந்து தலைவராக இருக்கார். கல்கத்தாவில் கூட்டம் நடக்குது. இங்கே அனைத்து இந்திய இளைஞர் மாநாடு தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ 1929 to 30 பார்த்தீங்கன்னா நேரு வந்து தலைவராக இருக்கார். லாகூரில் கூட்டம் நடக்குது. இங்கே பூர்ண சுதந்திரம் பெறுவதே அதாவது ஐஎன்சியோட நோக்கம் சொல்லி அறிவிக்கப்படுது. அடுத்ததா 1931 வல்லபாய் பட்டேல் வந்து தலைவராக இருக்காரு. கராச்சியில் கூட்டம் நடக்குது. இங்கே காந்தி இர்வின் உடன்படிக்கை வந்து இங்கே நிறைவேற்றப்படுது. 1932 வந்து 33 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மதன் மோகன் மாலவியா வந்து தலைவராக இருக்காங்க. டெல்லி கல்கத்தாவில் கூட்டம் நடக்குது. காங்கிரஸ் வந்து தடை செய்யப்படுது. 1934 35 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக இருக்காரு. பாம்பேயில் கூட்டம் நடக்குது. 36 37 வரைக்கும் நேரு திரும்ப தலைவராக இருக்காரு. லக்னோலையும் பெஸ்பூரில் கூட்டம் நடக்குது. இங்கே முதல்ல ஐஎன்சி மாநாடு கிராமத்தில் நடக்குது. ஸோ முதல்ல இந்திய நேஷனல் காங்கிரஸோட மாநாடு கிராமத்தில் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லக்னோ, பெஸ்பூரில். அப்போ யார் தலைவர் அப்படின்னா நேரு தலைவராக இருக்காரு. எந்த ஆண்டுனா 1936 37 வரைக்கும். சரிங்களா? ஸோ 38 39 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் தலைவராக இருக்காரு. ஹரிபுரா திருபுரா இந்த கூட்டம் நடக்குது. நேருவின் கீழே தேசிய திட்டமிடல் குழு அமைக்கப்படுது. 40 46 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் வந்து தலைவராக இருக்காரு. ராம்கார் கராச்சியில் கூட்டம் நடக்குது. 47 ஜேபி கிருபாலனி வந்து தலைவராக இருக்காங்க. மீரட்டில் கூட்டம் நடக்குது. வங்கப்பிரிவினை 1905. ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் தீவிரவாதம் தோன்றுவதற்கு 1905 வங்கப்பிரிவினை ஒரு தீப்பொறியாக அமையுது. ஸோ ஐஎன்சியில் தீவிரவாதம் தோன்றுவதற்கு 1905 இந்த வங்கப்பிரிவினை ஒரு தீப்பொறியாக அமையுது. 1905 வங்கப்பிரிவினையை கர்சன் பிரபு வந்து கொண்டு வரார். 1905 இந்த வங்கப்பிரிவினையை கர்சன் பிரபு வந்து கொண்டு வந்தார். 1905 அக்டோபர் 16 வங்கப்பிரிவினையை நடைமுறைக்கு வருது. ஸோ 1905 அக்டோபர் 16 இந்த வங்கப்பிரிவினை அப்படின்றது நடைமுறைக்கு வருது. நிர்வாக வசதிக்காக வங்கம் 2 பிரிக்கப்பட்டது அப்படின்னு கர்சன் சொல்கிறாரு. ஸோ 1905 அக்டோபர் 16 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வங்கப்பிரிவினை அப்படின்றது ரூல் வந்து கொண்டு வராங்க. இது எதுக்கு அப்படின்னா நிர்வாக வசதிக்காக இது வந்து பிரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த கர்சன் பிரபு வந்து சொல்கிறாரு. இந்தியர்கள் இந்த வங்கப்பிரிவினையை இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கக்கூடிய சூழ்ச்சியை நினச்சாங்க. ஸோ இந்தியர்கள் வந்து இந்த வங்கப்பிரிவினையை இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சின்னு நினச்சாங்க. தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரித்தாளும் கொள்கையின் அறிமுகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் இதை வந்து ஒரு பிரித்தாளக்கூடிய கொள்கைன்னு சொல்லி அதோட அறிமுகம்னு சொல்லி சொன்னாங்க. 1911 இந்த வங்கம் வந்து திரும்பவும் ஒருங்கிணைக்கப்படுது.
இதோட விளைவு பொருளாதார புறக்கணிப்பு அப்படின்ற சுதேசிய இயக்கம் வந்து தோன்றுவதற்கு இது காரணமாகுது. ஸோ இதனால் என்ன ஆகுச்சு அப்படின்னா, பொருளாதார புறக்கணிப்பு அப்படின்ற சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு இது வந்து காரணமாகுது. சுதேசி சொந்த நாடு அப்படின்னு பொருள்படும். சுதேசின்றது சொந்த நாடு அப்படின்ற ஒரு பொருள் இதுக்கு உண்டு. இந்தியர்கள் வந்தே மாதரம் அப்படின்ற தாய்நாட்டு பற்றுமிக்க முழக்கத்தை எழுப்பினாங்க. ஸோ இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, வந்தே மாதரம் அப்படின்ற தாய்நாட்டு பற்றுமிக்க முழக்கத்தை வந்து எழுப்பினாங்க. அடுத்ததா சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கம் இந்த சுதேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு திட்டங்களை உள்ளடக்குனது தான் இந்த சுதேசி இயக்கம். ஸோ இதில் வந்து அரசு பணி, நீதிமன்றங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றை புறக்கணிக்கிறது, அந்நிய பொருட்களை வாங்க மறுத்து சுதேசி பொருட்களை வாங்கிறதுக்கு ஆதரிக்கிறது, அறிவுறுத்துறது தான் இதோட நோக்கம். தேசிய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவி தேசிய கல்வியை வந்து வளர்க்குறதும், சுதேசி இயக்கத்தை ஒடுக்குவதற்கு அரசு வந்து பல சட்டங்களை இயற்றினாங்க. வந்தே மாதரம் அந்த முழக்கத்துக்கும் அவங்க வந்து தடை வச்சாங்க. மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உதவித்தொகையை நிறுத்தும்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விடுத்தாங்க. முஸ்லீம் லீக் 1906. காங்கிரஸோட நடவடிக்கைகள் முஸ்லீம்களுக்கிடையே ஒருவித பயத்தை வந்து உண்டாக்குது. தங்கள் முன்னேற்றத்திற்கான தனியான அமைப்பு தேவை அப்படின்னு நினைச்சாங்க. ஆங்கில அரசு முஸ்லிம்களின் கோரிக்கையை இவங்க ஏற்றாங்க. ஆங்கில அரசு முஸ்லிம்களுடைய கோரிக்கையை ஏற்றாங்க. 1906 டாக்காவில் நடைபெற்ற முஸ்லிம்கள் கல்வி மாநாட்டில் நவாப் சலீமுல்லா அப்படின்றவர் முஸ்லிம்களின் நலனுக்காக ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து வெளியிடுறாரு. ஸோ 1906 டாக்காவில் நடைபெற்ற முஸ்லிம்கள் கல்வி மாநாட்டில் நவாப் சலீமுல்லா அப்படின்ற என்ன பண்ணுறாரு, முஸ்லிம்களுடைய நலனுக்காக ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு கருத்தை வெளியிடுறாரு. ஸோ அதோட அடிப்படையில் தான் 1906 டிசம்பர் 30 அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வந்து தோற்றுவிக்கப்படுது. ஸோ இதோட அடிப்படையில் தான் 1906 டிசம்பர் 30 இந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வந்து உருவாக்கப்படுது. சூரத் பிளவு 1907. காங்கிரஸ் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இடையே கருத்து வேறுபாடு வந்து அதிகரிக்குது. 1907 சூரத் மாநாட்டில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல வன்முறை ஏற்பட்டு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிகிறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளின் தலைவராகிறாரு, பாலகங்கா திலகர் தீவிரவாதிகளுடைய தலைவராகிறார். சரிங்களா? மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. 1909 இந்திய கவுன்சில் சட்டம் மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ 1909 இந்திய கவுன்சில் சட்டம் மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அப்போ இந்தியாவிற்கான அயல் உறவு செயலர் மின்டோ மார்லி பிரபு. அப்போ இந்தியாவிற்கான அயல் உறவு செயலர் யார் அப்படின்னா மின்டோ மார்லி பிரபு. தலைமை ஆளுநருடைய நிர்வாக குழுவில் முதல் முறையாக இந்தியர் ஒருவர் நியமிக்கப்படுறாரு. நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னா எஸ்பி சின்ஹா. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் முஸ்லிம்களை திருப்திப்படுத்த கொண்டு வரப்பட்டுச்சு. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது. பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 2 4 உயர்த்தப்பட்டுச்சு. ஸோ பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களில் நிர்வாக குழு உறுப்பினர்ஸ் வந்து 2 4 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இங்கிலாந்திலிருந்து இந்திய கவுன்சிலும் 2 இந்தியர்கள் இடம்பெற்றாங்க. இங்கிலாந்திலிருந்து இந்திய கவுன்சிலையும் 2 இந்தியர்கள் வந்து இடம்பெற்றாங்க. இந்த சட்டத்தின்படி தனித்தொகுதி ஒதுக்கல் என்ற கோட்பாடு 1947 இந்திய பிரிவினைக்கு வழிவகுக்குது. இந்த சட்டத்தின்படி தனித்தொகுதிகள் ஒதுக்குதல் அப்படின்ற கோட்பாடு 1947 இந்திய பிரிவினைக்கு வழிவகுக்குது. முதல் உலகப் போர் 1914 1918 வரைக்கும். ஸோ 1914 இந்த முதல் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் ஒரு அணியில் நிற்கிறாங்க. ஆங்கிலேயருக்கு உதவியாக இந்தியர்களும் செயல்பட்டாங்க.
இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் பொறுப்பாட்சி வழங்குவாங்க அப்படின்னு இந்தியர்கள் நம்பிக்கை இருந்துச்சு. தன்னாட்சி இயக்கம் 1916. 1916ஆம் ஆண்டு 2 தன்னாட்சி கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. பாலகங்கா திலகர் தன்னாட்சி கழகத்தை பூனாவில் ஏப்ரல் மாதம் தொடங்குறாரு. அன்னை பெசன்ட் அம்மையார் என்ன பண்றாங்க, தன்னாட்சி கழகத்தை சென்னையில் செப்டம்பர் மாதம் தொற்று வைக்கிறாங்க. இந்த 2 அமைப்புகளின் செயல்பாடுகள் தன்னாட்சி மற்றும் சுயராஜ்யத்தை பெறுவதற்காக தொடங்கப்பட்டது தான். அன்னை பெசன்ட் அம்மையார் அவங்களோட பேச்சு இந்தியர்களிடையே மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை தோற்றுவிச்சது. அன்னை பெசன்ட் அம்மையார் பத்திரிகையான நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகைக்கு ஆங்கில அரசு தடை விதிக்குது. அன்னை பெசன்ட் அம்மையாருடைய பத்திரிகையான நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகைக்கு ஆங்கில அரசு தடை விதிக்குது. மோதிலால் நேரு, CR தாஸ் தன்னாட்சி இயக்கத்திற்கான முழு ஆதரவை கொடுக்குறாங்க. இந்த தன்னாட்சி இயக்கம் இந்திய தேசிய இயக்கத்திற்கு திரும்பவும் ஒரு உயிரை கொடுக்குது. சுதேசி இயக்கம் மீண்டும் புதுப்பிக்கப்படுது.